நாடு முழுவதும் இஸ்லாமியர்களால் கடைபிடிக்கப்படும் ரமலான் நோன்பு இன்று முதல் துவங்கியது. ஆண்டுதோறும் ரமலான் மாதத்தில் இஸ்லாமியர்கள் நோன்பு இருப்பது வழக்கம். பிறை தெரிவதை வைத்தே ரமலான் மாதம் துவக்கம் கணக்கிடப்படுகிறது. இந்த ஒரு மாத காலம் காலையிலிருந்து மாலை வரை இஸ்லாமியர்கள் உணவு எடுத்துக் கொள்ளாமல் சிறப்பு தொழுகை மேற்கொள்வது, ஏழைகளுக்கு உதவுவது போன்ற நற்காரியங்களில் ஈடுபடுவர். இந்நிலையில் டெல்லி, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், பீகார், ஆந்திரா உள்ளிட்ட நாட்டின் பல மாநிலங்களில் நேற்று பிறை தெரிந்ததை அடுத்து இந்தியாவில் இன்று முதல் இஸ்லாமியர்கள் ரமலான் நோன்பை துவங்கினர். தமிழகத்திலும் பிறை தெரிந்ததால் இன்று முதல் ரமலான் நோன்பு துவங்குவதாக சென்னை ராயப்பேட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழக அரசின் தலைமை ஹாஜி சலாவுதீன் முகமது அய்யூப் தெரிவித்தார். எப்பவுமே லூனார் கேலண்டர்ல 12 months இருக்கும். அது 12 monthsல ரமதான் மாதம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது ஷாபான் முடிஞ்ச உடனே ரமதான் ஆரம்பமாகும். ஸோ இன்னைக்கு 29th ஷாபான் எல்லா தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்ட்ல நிறைய டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல பொறை பார்த்துச்சேன். ஆகியனால் நாளைக்கு முதல் ரம்ஜான் மந்த் ஆரம்பமாயிடும். ரம்ஜான் முபாரக். இதனிடையே ரமலான் நோன்பு துவங்கியதை அடுத்து சென்னை திருவல்லிக்கேணியில் உள்ள பெரிய மசூதியில் இன்று சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இதில் ஏராளமான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர். இஸ்லாமியர்களின் புனித ரமதான் மாதம் நேற்று பிறை பார்க்கப்பட்டு இன்று நோம்பிருந்து தொழுகைக்கு வந்துள்ளோம். இந்த புனிதமான ரமதான் மாதம் இறைவன் நமக்கு கொடுத்த பெரும் அருள் கொடை. இந்த மாதத்தின் சிறப்பு நோன்பு இருப்பது, ஏழை எளியவர்களுக்கு உதவுவது, நம்மளுடைய வருமானத்தில் இருந்து நம்மளுடைய சக்காத்தை ஏழைகளுக்கு அவர்களுடைய வரியை கொடுப்பதாகும்.